கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. மேலே சொல்லியிருக்கு பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை என்ன பண்ணக்கூடாது, சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப நாள் வாழ்ந்துருவோம்னு நினச்சிட்டு பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். மதிகேடன் எப்படி பண்ணனா, தன்னுடைய களஞ்சியங்களை இடித்து கட்டி அதில் கொண்டாந்து சேர்த்து வச்சு என் ஆத்மாவே நீ நல்லா சாப்பிட்டு புசிச்சு குடிச்சு இளைப்பாரு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறது, மதிகேடனே இந்த ராத்திரியில் உன்னுடைய ஜீவன் எடுக்கப்பட்டு போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்தில் நம்மளை பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னா தான தர்மங்கள் செய்து ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கு உதவி செய்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி நம்மளால் முடிந்தவற்றை மற்றவர்களுக்கு செய்து நீதியும் நேர்மையுமாய் நடக்கும் பொழுது நம்முடைய பொக்கிஷம் பரலோகத்தில் நினைவு கூறப்படும். ஆண்டவர் வர்ற அந்த நாளிலே நமக்கு அதற்கான பிரதிபலனை கொடுத்து நம்மை கனப்படுத்துவார். மற்றவர்களுக்கு முன்பதாக நம்ம மேன்மைப்படுத்தப்படுவோம். பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த பலன் நமக்கு உண்டாயிருக்கும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.